குர்ஆனுடைய அந்த முக்கியத்துவம் வந்து நாம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல மனிதர்கள் மட்டுமல்ல, இன்னும் சில ஜீவராசிகளும் இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் மறைவாக படைக்கப்பட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமானவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனித குலத்துடைய இந்த வீழ்ச்சி யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்லீஸ்க்கு. புரியுதுங்களா? இப்லீஸ்ங்கிற ஒரு ரோல் வந்து இங்க பிளே ஆயிட்டு இருக்கு. அவன் ஆதம் நபி காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் மனித குலத்திற்கு எதிராக பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு நபிமார்கள் இருக்கும் பொழுதே அவன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவனுடைய தாக்குதல் மனித குலத்தின் மீது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு அவனுடைய படையில இன்னும் யார் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கானா, தஜ்ஜால் ஆட் ஆயிருக்கான். ஸோ அந்த தஜ்ஜாலும் இப்லீஸும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பண்ணக்கூடிய அந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் உலகமும் ஓரளவுக்கு நில குலைஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்லலாம். எல்லா நாடுகளிலுமே, பாகிஸ்தான், இந்தோனேசியா, இந்த மாதிரியான நாடுகள்லயே அங்க இருக்கக்கூடிய அந்த மார்க்க பேச்சாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புலம்புறதை நம்ம பார்க்க முடியுது. ஃபேமிலிகள் செதஞ்சு போச்சு, குடும்ப அமைப்புகள் கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அப்போ இதனால பெனிஃபிட் யாருக்கு போகுது அப்படின்னா இப்லீஸுக்கு தான்.